வணக்கம் எவ்ரிஒன். நம்மளோட இந்த சுகவல்லியில மார்ச் மந்த் ஸ்பெஷலா நம்ம பார்க்க போறது என்னன்னா உமன் ஹெல்த் சீரிஸ். இதுல ஃபர்ஸ்ட் டேவா நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டிலேடு மெனார்கி, தாமத பூப்பு சுழற்சி. இதனுடைய மெடிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைமரி ஏமெனோரியா. இந்த தாமத பூப்பு சுழற்சினா அந்த தாமதம் அப்படிங்கிறதுக்கு என்ன அளவுகோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 வயசு ஆகியும் ஒரு பெண் குழந்தைக்கு பூப்பு சுழற்சி ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறது, பீரியட் ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறது, அல்லது 13 வயசு ஆகியும் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் சொல்லக்கூடிய மார்பக வளர்ச்சி, அல்குல் பகுதி, பெண் புற உறுப்புகள் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய முடி வளர்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படாம இருக்கிறது, அல்லது இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வெளிப்பட்டும் 3 வருஷம் ஆகியும் அந்த பெண் குழந்தைக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறது. இந்த டிலேடு மெனார்சிக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காரணம் ஃபேமிலியல் காரணம். அவங்க ஃபேமிலிலேயே அத்தைக்கோ, சித்திக்கோ, பெரியம்மாக்கோ, ஆச்சிக்கோ, அப்பா வழியிலையோ, அம்மா வழியிலையோ இந்த மாதிரி டிலேடு மெனார்கி இருந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதே மாதிரி ரொம்ப குள்ளமா இருக்காங்க, மால் நாரிஷ்டா இருக்காங்க, ரொம்ப லோ வெயிட்டா இருக்காங்க, இந்த மாதிரி காரணங்கள், அல்லது ஹை ஸ்ட்ரெஸ், அல்லது ஒரு அத்லெட்டா இருக்காங்க, பட்ட காரணங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா இந்த பியூபர்ட்டி வரலாம். இது ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால மட்டுமே நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். அடுத்து ஹார்மோனல் ரீசன்ஸ்னாலையும் இந்த டிலேடு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம். எக்ஸாம்பிளா ஹைப்போதலாமஸ்ல ஏற்படக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ், பிட்யூட்டரி, தைராய்டு, இதுல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஓவேரியன் ஃபெயிலியர், ஹைப்பர் ப்ரொலாக்டினிமியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷன், பிசிஓஎஸ்லயும் சில டைம்ல இந்த மாதிரி பிரைமரி ஏமெனோரியா ஏற்படலாம். இந்த மாதிரியானதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் எவால்வேஷன் தேவை. ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிசிஷியனை, சித்தாவோ, ஆயுர்வேதாவோ, ஹோமியோபதியோ அல்லது அலோபதியோ ஏதோ ஒரு பிசிஷியனை அணுகி அவங்களோட கைடன்ஸ் படி இதை ட்ரீட் பண்ணணும். அவங்க நீடட் அப்படின்னா ப்ராப்பர் கைனகாலஜிஸ்ட ரெஃபர் பண்ணுவாங்க. அடுத்த காஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் அண்ட் அனாட்டமிக்கல் காஸ்ட். இதுல இம்பர்ஃபரேட் ஹைமன் அல்லது அப்ஸ்ட்ரக்ஷன், அவுட்ஃப்ளோல ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன், பீரியட்ஸ் வரும், ப்ளீட் ஆகும், பட் அந்த குழந்தைக்கு வெளியேற முடியாது, அதனால பீரியட்ஸ் வந்தது தெரியாமயே இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ், அல்லது யூட்ரஸே சிலருக்கு ஆப்சண்டா இருக்கும் கன்ஜெனிட்டலாவே, இதுக்கெல்லாம் நிச்சயமா ஒரு ப்ராப்பர் கைனகாலஜிஸ்ட போய் பார்க்கணும். அது போக ஜெனட்டிக் காசா கொனாடல் டிஸ்ஜெனிசிஸ் அல்லது டர்னர் சிண்ட்ரோம் இந்த மாதிரி வரும். இதுக்கெல்லாம் லாங் டைம் கேர், அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டு கேர் அவங்களுக்கு தேவைப்படும். எந்த கண்டிஷன்னாலையும் பேனிக் ஆக வேண்டாம். அதே மாதிரி எந்த ஒரு சமூக ஊடகங்களையும் வச்சு செல்ஃப் டயக்னோஸ் பண்ணாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன அந்த சிம்டம்ஸ் 15 வயசுக்கு ஆகியும் ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் வராம இருக்கிறது, 13 வயசு ஆகியும் செகண்டரி கேரக்டர்ஸ் டெவலப் ஆகாம இருக்கிறது, டெவலப் ஆகியும் 3 வருஷம் வரைக்கும் பீரியட்ஸ் வராம இருக்கிறது, அல்லது மந்த்லி கரெக்டா அந்த பெயின் இருக்கு பட் பீரியட் ஃப்ளோ இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்றது, ரொம்ப ஷார்ட் ஸ்டேச்சரா இருக்கிறது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்பரா ஒரு பிசிஷியனை போய் பார்த்து அவங்க கிட்ட அந்த ப்ராப்பர் மெடிக்கல் கைடன்ஸ் அண்ட் தெரப்பிஸ் பண்ணிக்கிறது நல்லது. சித்தாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பீரியட் ஃப்ளோ அதுக்கு காரணமானது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்பான வாயு. இந்த அப்பான வாயுவை கரெக்ட் பண்ணாலே நமக்கு பாதி ப்ராப்ளம் முடிஞ்சு போயிடும். இந்த அப்பான வாயு கரெக்ஷனுக்கு நிறைய மெத்தட்ஸ் அண்ட் தெரப்பிஸ் இருக்கு. நான் உங்ககிட்ட இப்போ ஒரு யோகாசனா பத்தி ஷேர் பண்ண போறேன். அதுதான் மலாசனா. அதை எப்படி பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். Loosening the joints. Hip rotation. Inhale, arch back. Exhale, a come down, repeat.
Ankle rotation. Inhale, stand on your toes. Exhale, come back. Come to the seated pose and deepen the ankle mobilization and hip mobilization. The butterfly pose. The Yajik squat. Let's dive into the variations of Mollison AA.